இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 42 கோடி ரூபாயில் மேம்பாட்டு பணிகள் முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். தேர்தலுக்கு முன்பே குடும்ப தலைவிகளுக்கான 2 மாத உதவித்தொகை 5000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என ஆளுநர் கைலாஷ்நாதன் தகவல். தட்டாஞ்சாவடி, கதிர்காமம், இந்திரா நகர் என 3 தொகுதிகளில் சுமார் 42 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். தட்டாஞ்சாவடி, இந்திரா நகர், கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட ராஜீவ்காந்தி சந்திப்பு முதல் மேட்டுப்பாளையம் சந்திப்பு வரை 2300 மீட்டர் நீளத்திற்கு இருபுறமும் பழுதடைந்துள்ள யூ வடிவ மற்றும் எல் வடிவ வாய்க்காலை 11 கோடியே 46 லட்சம் ரூபாயில் புதிய கான்கிரீட் யூ வடிவ மற்றும் எல் வடிவ வாய்க்காலாக மாற்றுவதற்கான பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கதிர்காமம் தொகுதி தட்சிணாமூர்த்தி நகரில் 13 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தை மேம்படுத்தும் பணியையும் முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தொடர்ந்து மூலக்குளம் சந்திப்பு முதல் கோரிமேடு சந்திப்பு வரையிலான 4 கிலோமீட்டர் சாலையை 11 கோடியே 71 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தும் பணியையும் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். தொடர்ந்து இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட முத்திரையார்பாளையம் பகுதியில் 5 கோடியே 47 லட்சத்தி 65,835 ரூபாய் மதிப்பில் ஆட்டுக்காரன் ஓடை வாய்க்கால் மற்றும் ஆர்சிசி சிறுபாலம் அமைக்கும் பணி நடைபெற உள்ளது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியிலும் குடும்ப தலைவிகளுக்கு 2 மாதங்களுக்கான உதவித்தொகை 5000 ரூபாய் முன்கூட்டியே பயனாளிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ளன. இதையடுத்து அரசியல் கட்சிகள் கூட்டணி வேலைகளிலும் பிரச்சாரங்களிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. மேலும் கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்து வருகின்றன. மேலும் தேர்தல் தேதி அறிவித்தவுடன் அரசின் இலவச திட்டங்கள் தடைபடுவதற்கு வாய்ப்புள்ளது. அந்த வகையில் புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையான 2500 ரூபாய் பிப்ரவரி, மார்ச் ஆகிய 2 மாதங்களுக்கு சேர்த்து 5000 ரூபாய் முன்கூட்டியே வரவு வைக்கப்பட உள்ளதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியுள்ளதாவது: புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் 63000 குடும்ப தலைவிகளுக்கு அரசு மாதாந்திர நிதி உதவியாக 2500 ரூபாய் வழங்கி வருகிறது. இந்த நிலையில் குடும்பங்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு அடுத்த 2 மாதங்களுக்குரிய நிதி உதவியாக ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் மொத்தமாக 5000 ரூபாய் முன்கூட்டியே வழங்கப்படும். இந்த தொகை நேரடி பரிமாற்ற முறையில் அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் 3 மாதங்களுக்கான மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியிலும் மகளிர் உதவித்தொகை முன்கூட்டியே வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் கண்ணதாசன் திருவள்ளுவர் நகரில் 16,30,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர், கண்ணதாசன் நகர் மற்றும் திருவள்ளுவர் நகர் பகுதிகளில் உள்ள குறுக்கு தெருக்களுக்கு தார் சாலை அமைக்கும் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 16,30,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் சத்யநாராயணா, ஊர் முக்கியஸ்தர்கள் முருகையன், ரஜினி முருகன், மாரிபாண்டி, ஆர்யா, பாலமுருகன், விக்னேஷ், கணபதி, சாந்தி, சாமுண்டேஸ்வரி, வாணி, கோமதி, மகாலட்சுமி, திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், மாநில துணை அமைப்பாளர்கள் சரவணன், ராமதாஸ், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, கிளைக்கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டிகளை செல்வகணபதி எம்பி வழங்கினார். புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டி வழங்கப்படுகிறது. புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி எம்பி பரிந்துரையின் பேரில் புதுச்சேரியை சேர்ந்த சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டி வழங்கி ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்று புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரியை சேர்ந்த 33 சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டியை புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் எம்பி செல்வகணபதி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரிகள், லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள், ஊர் முக்கிய பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சனி பெயர்ச்சி விழா பக்தர்கள் நெரிசலின்றி தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் திருக்காஞ்சி காசியிலும் வீசமுள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் நாளை சனி பகவான் சனி பெயர்ச்சி நடைபெற உள்ளது. இதுகுறித்து ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் கூறுகையில், புகழ்பெற்ற ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் தனி சன்னதியில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அருள் பாலித்து வருகிறார். இங்கு 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வாக்கிய பஞ்சாக முறைப்படி சனிப்பெயர்ச்சி விழா வெகு விமர்சையாக நடைபெறும். இதில் பங்கேற்க சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தருவார்கள். அந்த வகையில் நாளை வெள்ளிக்கிழமை சனி பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. அன்றைய தினம் காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார். சனி பெயர்ச்சி நேரத்தை கணக்கிட்டு சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேக, அலங்காரம், அர்ச்சனை, தீபாராதனைகள் நடைபெற உள்ளன. மேலும் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி, எள் தீபம் ஏற்றி, கருக்குவளை புஷ்பம், வன்னி இலையிலால் அர்ச்சனை செய்து கொள்ளவும், பிரதி சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தல் நலன் தரும் என்றும் தெரிவித்தனர். மேலும் இதில் நலம் பெறும் ராசிகளாக ரிஷபம், கடகம், துலாம், மகரம் ஆகிய ராசிகளும், பரிகாரம் செய்து நற்பலன் பெறும் ராசிகளாக மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, விருச்சகம், தனுசு, கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களும் உள்ளனர். எனவே பொதுமக்கள் அனைவரும் சனிப்பெயர்ச்சி பூஜையில் கலந்து கொண்டு சனி பகவான் திருவருளை பெற்று பயனடையுமாறு ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் உபயதாரர்கள், திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். திருக்காஞ்சி மாசிமக பெருவிழாவை ஒட்டி SRK மேல்நிலைப் பள்ளி சார்பில் 2000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் மாசிமக பெருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தன்று நடைபெறும் இவ்விழா இந்த ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி சிறப்பு தீர்த்தவாரி மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அலைமோதிய நிகழ்வில் சமூக பொறுப்பை உணர்ந்து SRK மேல்நிலைப் பள்ளி சார்பில் சிறப்பு அன்னதானம் மற்றும் குடிநீர் பந்தல் அமைக்கப்பட்டது. சுமார் 2000 நபர்களுக்கு அன்னதானமும் மேலும் 2000 நபர்களுக்கு குடிநீரும் வழங்கப்பட்டது. அன்னதானம் மற்றும் குடிநீர் பந்தல் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் வகையில் கோவிலை சுற்றி 4 இடங்களில் அமைக்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் சீரான முறையில் வழங்கப்பட்டது. வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு தொடர்ந்து குடிநீர் வழங்கும் பணியில் பள்ளி நிர்வாகத்தினர் ஈடுபட்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் அமிர்தா கார்டன் பகுதியில் புதிய மின் விளக்கு இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அமைத்த சாய்ஜி சரவணகுமார் அர்ப்பணித்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் அமிர்தா கார்டன் பகுதியில் புதிய மின் விளக்கு ஏகி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு புதியதாக மின் ஒயர்களை இழுத்து LED மின் விளக்கினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கிளை தலைவர் மணிகண்டன், ஊர் பிரமுகர்கள் பிரபு, கோவிந்தன், சுப்பிரமணி, பாலா, ராமமூர்த்தி, கனகராஜ், அசோக்குமார், மகளிர் புவனேஸ்வரி, அனிதா, லட்சுமி பிரியா, கலைச்செல்வி, மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் மற்றும் அமிர்தா கார்டன் பகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் மின் விளக்குகளை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்த சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமாருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து பொன்னாடை போட்டு இனிப்பு வழங்கி தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 42 கோடி ரூபாயில் மேம்பாட்டு பணிகள் முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். தேர்தலுக்கு முன்பே குடும்ப தலைவிகளுக்கான 2 மாத உதவித்தொகை 5000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என ஆளுநர் கைலாஷ்நாதன் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.